வந்தே மாதரம் 150வது ஆண்டை நிறைவு அடைவதை ஒட்டி, அதோடு மட்டுமல்லாமல் காளிதாசர் ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் சுதந்திர போராட்ட தாய்களினுடைய ஒட்டுமொத்த தியாகங்களையும் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இன்றைய ஒரு நன்னாளில் வந்தே மாதரம் என்போம் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்துள்ள ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினுடைய இயக்குனர் கண்டிப்பாக அவங்கள போய் சொல்லியே ஆகும். ஏன் அப்படின்னா தன்னுடைய 3 வயதில் பன்முக திறமை, பாடல், இசை, நாடகம் என பன்முக திறமையாளராக இந்த உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான அநீதிகளை தன்னுடைய நாடகம் மூலமாக எடுத்துரைத்தவர். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் தன்னால் நிகழ வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு இளம் சாதனையாளர் என்றே சொல்லலாம். தமிழக அரசினுடைய இளம் சாதனையாளர் விருது மட்டுமல்லாமல் கலை இளம் அணி விருது பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வி எஸ் ஸ்ருதி அவர்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இவ்வளவு பிரம்மாண்டமாக நிகழ்வதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த நிகழ்வை இன்றளவும் ரசிக்க ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் என்போம் இந்த நிகழ்வு இனிதே துவக்கமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்தே மாதரம் நாட்டுப்பண் பாடலுக்கு அனைவரும் எழுந்து நின்று உடன் சேர்ந்து இசைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று நாட்டுப்பண் வந்தே மாதரம். Vande Mataram.
सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அனைவரும் அமரலாம். மத்திய அரசின் கீழ் சங்கீத் நாடக அகாடமியால் நடத்தப்படக்கூடிய இந்த அருமையான ஒரு வந்தே மாதரம் என்பம் நிகழ்வினுடைய மற்றும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு. மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய சங்கீத நாடக அகாடமியினுடைய தலைவர் முனைவர் சந்தியா புரேஷா அவர்களுடைய நம்முடைய இந்த நிகழ்விற்கான வாழ்த்துரை இதோ உங்களுக்காக. नमो नमः। प्रिय कलाकारों, युवा रंगकर्मियों, आदरणीय निर्देशकों, रसिक प्रेक्षक एवं समस्त देशवासियों, आप सभी को महाकवि कालिदास दिवस, आषाढ़ी बीज तथा वंदे मातरम के 150 वर्ष पूर्ण होने के इस ऐतिहासिक अवसर पर मेरी हार्दिक शुभकामनाएं। आज संपूर्ण भारत के 150 रंगमंचों पर एक साथ आयोजित राष्ट्रीय युवा नाट्य महोत्सव में भाग लेने वाले सभी कलाकारों, निर्देशकों, तकनीकी सहयोगियों, आयोजकों तथा रसिकों का मैं सादर स्वागत एवं अभिनंदन करती हूँ। वंदे मातरम केवल एक गीत नहीं बल्कि भारत की आत्मा, हमारी सांस्कृतिक चेतना और राष्ट्रभक्ति का अमर उद्घोष है। महाकवि कालिदास की साहित्यिक प्रतिभा और भारतीय नाट्य परंपरा हमें सौंदर्य, संवेदना, सृजनशीलता और मानवीय मूल्यों का संदेश देती है। वहीं आषाढ़ी बीज हमें नवचेतना, शुभारंभ, प्रकृति के प्रति कृतज्ञता और आध्यात्मिक ऊर्जा का स्मरण कराती है। मुझे पूर्ण विश्वास है कि आज प्रस्तुत होने वाले ये 150 नाटक हमारे युवाओं में राष्ट्र प्रेम, सांस्कृतिक गौरव, सामाजिक उत्तरदायित्व और भारत की विविधता में एकता के भाव को और अधिक सुदृढ़ करेंगे। मैं इस राष्ट्रीय महोत्सव से जुड़े सभी संस्थानों, कलाकारों, निर्देशकों, स्वयंसेवकों और सहयोगियों का हृदय से आभार व्यक्त करती हूँ। आपके समर्पण और परिश्रम ने इस विराट सांस्कृतिक आयोजन को संभव बनाया है। आइए कला के माध्यम से हम भारत की समृद्ध सांस्कृतिक विरासत को नई पीढ़ी तक पहुंचाने तथा एक सशक्त, संवेदनशील और आत्मविश्वासी राष्ट्र के निर्माण का संकल्प लें। आप सभी को पुनः महाकवि कालिदास दिवस, आषाढ़ी बीज तथा वंदे मातरम के 150 वर्ष पूर्ण होने की हार्दिक शुभकामनाएं। जय कला, जय नाटक, जय हिंद, जय भारत, वंदे मातरम। முனைவர் அம்மா அவர்களுடைய இந்த வாழ்த்துரைக்கு நிறைவான நன்றிகள். இப்பொழுது நம்முடைய வந்தே மாதரம் நிகழ்வு இனிதே 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 ஆரம்பமாகிறது. வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். அன்பால் உலகை அரவணைக்கும் அன்னை பாரதம், பண்பால் செயலால் புகழினை அடைந்த புண்ணிய பாரதம். அன்பால் உலகை அரவணைக்கும் அன்னை பாரதம், பண்பால் செயலால் புகழினை அடைந்த புண்ணிய பாரதம். உதிரம் கொடுத்து உரிமை அடைந்த உன்னத பாரதம், உதிரம் கொடுத்து உரிமை அடைந்த உன்னத பாரதம். சுதந்திர வேட்கையில் வீருடன் எழுந்த சீர்மிகு பாரதம், சுதந்திர வேட்கையில் வீருடன் எழுந்த சீர்மிகு பாரதம்.
வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் மன்னன் சரித்திரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்த பாரதம் விடுதலை வேட்பில் சுடவிட்டெறிந்த வீர பாரதம் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்த தீர பாரதம் விடுதலை வேட்பில் சுடவிட்டெறிந்த வீர பாரதம் தர்மம் காக்க தன்னுயிரீந்த தியாக பாரதம் தர்மம் காக்க தன்னுயிரீந்த தியாக பாரதம் சத்திய வடிவில் சாத்திரம் படைத்த அற்புத பாரதம் சத்திய வடிவில் சாத்திரம் படைத்த அற்புத பாரதம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் மன்னன் சரித்திரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் வந்தே தாரக மந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இது வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய உணர்வுகளின் தொகுப்பு. இந்த வார்த்தையை இன்று இவ்வளவு சுதந்திரமாக நம்மால் சொல்ல முடிகிறது, கூற முடிகிறது, மனதளவில் உணர முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த அப்படிப்பட்ட வரலாறு மிகுந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் 11 பேருடைய வாழ்க்கையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் போர்க்கொடி ஏந்திய வீர ராணி யார் தெரியுமா? அவர்தான் ராணி வேலுநாச்சியார். தன் கணவரை இழந்தார், தன் அரசை இழந்தார், ஆனால் தன் தைரியத்தை மட்டும் இழக்கவே இல்லை. ஆண்டுகள் பல போருக்கு தயாராகி படையை திரட்டி மீண்டும் போர்க்களத்தில் இறங்கி தனது நாட்டை மீட்டெடுத்தவர். வீரத்திற்கும் அறிவிற்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போன இந்த மா வீராங்கனையை அன்போடு வரவேற்கிறோம். மகாராணி வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க! மகாராணி வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க! மகாராணி வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க! சுதந்திர வேதியில் தங்களையே எரித்துக் கொள்ளும் உறுதியுடன் வாள் ஏந்தி வந்திருக்கும் வீரமங்கையரே, உலகத்திலேயே முதலாக ஒரு பெண்கள் படையை உருவாக்கியவள் வேலுநாச்சியார் என்ற பெருமையை எனக்கு தர வந்திருக்கும் மாணிக்கங்கள். 8 ஆண்டுகள், ஆம் 8 ஆண்டுகள் நீர் பூத்த நெருப்பாக நான் கொதித்துக் கொண்டிருந்தேன். ஏன் எனக்கு இந்த நிலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவகங்கை சீமையை அரசாண்ட மாமன்னர் முத்துவடகநாதரின் பட்டத்தரசினார் ஆங்கிலேயர்கள் எங்களை அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக படையெடுத்து வந்தார். அப்பொழுது நான் என் கணவரோடு இணைந்து கடுமையாக போர் புரிந்தேன். அப்பொழுது என் கணவரை தனியாக பிரித்து சென்று சூழ்ச்சி செய்து சுட்டுக் கொன்று விட்டார்கள். வெள்ளையர் மடிந்த கணவரின் மார் மீது விழுந்து அழுவதற்கு கூட நேரம் இல்லாதபடி கணத்திலிருந்து உடனே தப்பி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் வெள்ளையர்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்ற நிலையில் மருது சகோதரர்கள் வீராவேசத்தோடு போர் புரிந்து கும்பிழி படையை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அமைச்சர் தாண்டவராய பிள்ளையுடன் தப்பி வந்துவிட்டேன். நான் என் உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வரவில்லை. என் கணவரின் உயிரை பறித்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். சுதந்திர தீயை அணைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். சிவகங்கை சீமையை பகைவர்களின் இடம் இருந்து மீட்டால்தான் என் கணவரின் ஆத்மா சாந்தி அடையும் என்பதற்காக வந்தேன். மருது சகோதரர்கள் படையில் ஆடவர்கள் பலர் இருந்தாலும் வேலுநாச்சியின் பெண்கள் படைதான் நம்ம சிவகங்கை திருப்பி கைப்பற்றியது என்ற பெருமையை நீங்கள் எல்லோரும் எனக்கு தர வேண்டும். மங்கையர்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உங்கள் மூலம் எதிரிகள் புரிந்து கொள்ளட்டும். சிவகங்கை சீமையை பகைவர்களின் உதிரத்தால் சிவந்த சீமையாகட்டும். புறப்படுங்கள்.
வாழ்க வாழ்க மகாராணி வேலு நாச்சியார். வாழ்க வாழ்க. தோல்வி என்பது முடிவு அல்ல, மீண்டும் எழுவதற்கான தொடக்கம் என்பதை வேலுநாச்சியார் நிரூபித்தார். அவர் வெறும் ராணி அல்ல, பெண்களின் தன்னம்பிக்கைக்கு ஒரு சின்னம், வீரத்தின் மறுபெயர். அந்த வீர தமிழச்சிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். வந்தே மாதரம் தாரகமந்திரம் உலகம் வந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரகமந்திரம் தாரகமந்திரம் வந்தே மாதரம். சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் கனவு அல்ல, அது ஒரு தேசத்தின் உரிமை. அந்த உண்மையை நூற்றாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர்கள் மருதுபாண்டியர். அந்நிய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்தார்கள். வீரம், தியாகம் என அனைத்திற்கும் பேர் போனவர்கள் மருதுபாண்டியர்கள். அவர் ஒரு மருதுபாண்டியர் இதோ நம் முன் வீர வணக்கத்தோடு. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தராதே, ஆங்கிலேயரை ஆதரிக்காதே. உங்களை தவிர என்னிடம் வேறு யாராவது இப்படி வந்து சொல்லியிருந்தால் அவர்கள் நாவை துண்டித்திருப்பேன். தாங்கள் என் மீது கொண்ட அன்பினாலும் இந்த நாட்டு மக்களுக்கு துன்பம் நேர்ந்து விடக்கூடாது என்ற அக்கறையினாலும் தான் சொல்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அதனால்தான் தங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறேன். நானும் என் தம்பியும் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இந்த சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதருக்கு மெய்காப்பாளராக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆனால் எங்கள் விசுவாசத்தையும் வீரத்தையும் கண்டு மிக விரைவிலேயே அவர் எங்களை தளபதிகளாக உயர்த்தினார். ஆங்கிலேயரோடு போர் கொண்ட போது அதில் நாங்களும் பங்கு கொண்டோம். அவர்கள் நம் சிவகங்கை மன்னரை சூழ்ச்சியால் கொன்றுவிட்டனர். மன்னரின் மனைவி வீரமங்கை வேலுநாச்சியாரை களத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு கடுமையாக போராடினோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்காது. நான் ஒரு புலியை என் கைகளாலேயே அடித்துக் கொன்றவன் என்பதாலும் வெளிரித்தண்டு எனும் ஆயுதம் வீசுவதில் சாதனை படைத்தவன் என்பதாலும் சிவகங்கையை மீட்கும் போருக்கு என்னையே பிரதான தளபதியாக்கினார் வேலுநாச்சியார். 8 ஆண்டுகள் கடுமையாக போராடி பெரும் படையை உருவாக்கி ராணியாரும் ஹைதரையும் துணை கொண்டு ஒரு பெண்கள் படையை உருவாக்கினார். எங்கள் படை சிவகங்கையை மீட்டெடுத்தது. சிவகங்கை சீமையின் மகாராணியாக வேலுநாச்சியார் சிங்காசனத்தில் அமர்ந்தார். இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் ராணியார் நன்கு தெரியும். அதனால்தான் சிவகங்கை சீமையின் மன்னராக அவரே முன்னின்று எனக்கு மகுடம் சூட்டினார். என் தம்பியும் இளவரசனார். அன்று முதல், அந்த நாள் முதல் இந்த சிவகங்கை சீமை மக்களின் வாழ்வே எங்கள் வாழ்வே என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பயனாக இந்த நாட்டின் மக்கள் எங்கள் மீது எத்தனை பற்று வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிவகங்கைக்கு அருகே ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தினர் மருது மரங்களை வளர்த்து வந்தார்கள். அரண்மனையில் நடந்த ஒரு பணிக்காக மருது மர கட்டைகள் வேண்டும் என்று பணியாட்கள் கேட்டனர். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கும் மரங்களை வெட்டி வரும்படி ஆட்களை அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த குடும்பத்தினர் அந்த மரங்களை வெட்ட அனுமதிக்கவில்லை. கோபம் கொண்ட அதிகாரிகள் அரசாணையவே மீறீர்களா என்று வலிந்து கொண்டு அந்த மரங்களை வெட்ட முயல போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் அவர்கள் தலைகளை மரத்தடியில் வைத்துக் கொண்டு எங்கள் தலைகளை வெட்டிய பிறகு இந்த மரங்களை வெட்டுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதை கேட்ட நானும் என் தம்பியும் விரைந்து அங்கு சென்று ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு அந்த தந்தை சொன்னார், இவற்றை நாங்கள் பெரிய மருது சின்ன மருதுவாக கருதி வளர்த்து வருகிறோம். அவற்றை நீங்கள் வெட்டிவிட்டால் அதை நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்வோம் என்றார்கள். என் கண்கள் கலங்கிவிட்டன. இந்த நாட்டு மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் பற்றுக்கு இதைவிட பெரிய சான்று வேறு என்ன வேண்டும்? மற்றொரு நிகழ்ச்சியை சொன்னால் திகைத்து போவீர்கள். காளையார் கோட்டை தேர் பழுதடைந்த போது அதை சரி செய்ய முயற்சித்து அதற்காக தேர்ச்சி பெற்ற ஒரு சிற்பியை வரவழைத்து அந்த சிற்பி சில மாதங்களே போராடி அற்புதமாக அந்த தேரை சரி செய்தார். தேரோட்டம் தொடங்குவதற்கு முன் நான் அந்த சிற்பியிடம் சென்று உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டேன். அதற்காகவே காத்திருந்தது போல் அந்த சிற்பி சொன்னார், நான் இந்த நாட்டின் அரசனாக ஒரு நாள் மட்டும் இருக்க வேண்டும் என்றார்.
அதை கேட்டு என்னை சுற்றியிருந்த அனைவரும் கோபத்தில் கொந்தளித்தனர். ஆனால் நான் அவர்களை எல்லாம் அடக்கிவிட்டு என் கைகளாலேயே அவருக்கு முடிசூட்டி செங்கோலையும் அவரிடத்தில் கொடுத்து, இன்று ஒரு நாள் இவர்தான் இந்த நாட்டின் அரசன் என்று அறிவித்து தேரோட்டமும் நல்லபடியாக நடந்தது. ஆனால் நிலையை சென்றடையும் முன்னரே அந்த சிற்பி தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு மடிந்தார். பதட்டத்துடன் நாங்கள் அங்கே சென்று பார்த்தோம். அப்போது அவர் கைகளில் ஒரு ஓலை இருந்தது. அதை படித்து பார்த்தோம். அதில் தேர் செய்யும் வேளையில் சோழி போட்டு பார்த்தேன், இந்த தேர் ஓடும் நாளன்று இந்த நாட்டின் மன்னன் மடிவான் என்று இருந்தது, அதனால்தான் நான் அவ்வாறு கேட்டேன் என்று. அப்போதுதான் அந்த சிற்பி எங்கள் மீது வைத்திருக்கும் மாண்பை கண்டு அங்கிருந்து அனைவருமே கண்ணீர் விட்டனர். இப்படிப்பட்ட மக்களுக்காக அவர்களுக்கு எந்த துன்பமும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே ஆங்கிலேயர் பக்கமும் சாராமல் அவர்களை எதிர்ப்பவர் பக்கமும் சேராமல் விலகியே இருந்தேன். பாளையங்கள் யாவும் கும்பினியரின் சூழ்ச்சி எனும் சிலந்தி வலையில் சிறு சிறு பூச்சிகளாக சிக்கிக் கொண்டன. பரங்கியரை எதிர்த்து சுதந்திர போர் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் குரலும் கயத்தாற்றின் கயிற்றிலே கட்டப்பட்டு விட்டது. இந்த நிலை வெள்ளையனோடு மோதல் வேண்டாம் என்றுதானே நாங்கள் நடுநிலையாக இருந்தோம். ஆனால் இப்போது கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை தனக்கு அடைக்கலம் கேட்டு இங்கு வந்தபோது அதை ஆதரிப்பது அரச தர்மம் அல்லவா, வீரர்களின் கடமையும் அல்லவா? சிவகங்கை தேசம் அமைதியாக இருப்பது உண்மைதான். ஆனால் அது இயல்பான அமைதி இல்லை என்பது உங்களுக்கே புரிந்திருக்க வேண்டும் அல்லவா? புயல் தொடங்குவதற்கு முன் அதன் மையக்கண்ணாக இருக்கும் பகுதி சலனமற்று இருக்குமாக. அப்படிப்பட்டதுதான் இந்த மண்ணிலே இன்று நாம் காணும் அமைதி. வாளும் வேலும் ஏந்தி இந்த நாட்டின் மானம் காக்க வீரங்களை வைத்த மறவர்கள் காலும் கையும் ஓய்ந்து வீட்டு திண்ணையிலே முடங்கி கிடக்க விரும்புவார்களா? சிங்கத்தமிழ் மறவர்கள் வாழும் சிவகங்கை சீமைதான் தனக்கு தங்குவதற்கு புகலிடம் என்று நம்பிக்கையோடு இங்கு வந்தவரை திருப்பி அனுப்ப முடியுமா? அது முறையா? இல்லை இந்த நாட்டு மக்களும் அதை விரும்புவார்கள். நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகத்தானே இத்தனை நாட்கள் நாங்கள் அனுசரித்துக் போனோம். ஆனால் ஊமைத்துறையை நாட்டை விட்டு வெளியேற்றினார் அதே மக்கள் நம்மை கோழை என்று எண்ணிவிட மாட்டார்களா? புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தானே. ஆனால் பதுங்கியே இருந்தால் அது புலி என்று சொல்லக்கூடிய தகுதியே இருந்துவிடும். எரிமலையின் உச்சியிலே அமர்ந்திருக்கும் நாம் அது எப்போது வேண்டுமானாலும் வெடித்துவிடும் என்று தெரிந்துதானே அமர்ந்திருக்கிறோம். எப்போது என்ன நேருமோ என்று தவித்துக் கொண்டிருப்பதை விட அதை எதிர்கொள்ள தயாராகிவிடும். பாஞ்சைப்பதியை சேர்ந்த ஊமைத்துறைக்காக சிவகங்கை மீது ரத்தம் சிந்த வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். அன்று கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரில் வென்றிருந்தால் பாஞ்சாலங்குறிச்சி மட்டுமா பயணித்திருக்கும்? அந்த ஆங்கிலேயன் நம்ம நாட்டில் எங்கெல்லாம் கால் வைத்தானோ அங்கெல்லாம் அவன் ஆதிக்கம் அளிக்கப்பட்டு பாரதம் முழுதும் சுதந்திரம் பெற்று பயணித்திருக்குமே. நம் சிவகங்கை சீமையும் ஆங்கிலேயத்தில் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போயிருக்கும். சிறு சிறு வட்டங்களை போட்டுக்கொண்டு அவற்றை மட்டும் பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்ததால் தான் நாடு சிதறியதை போல் நாமும் சிதறி போய் நம் நாட்டுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சந்திப்பதையே மறுத்து அதை பற்றி சிந்திப்பதையே வெறுத்து பயந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பாஞ்சை பதி என்றும் சிவகங்கை சீமை என்றும் இருந்த அட்டங்களை நான் நீக்கிவிட்டேன். இனி நாம் போடும் வட்டம் பரந்த தமிழகமாகி விரிந்த பாரதமாகட்டும். சீர்தூக்கிய வேல்களும் கூர்தீட்டிய வாள்களும் போர் முகாமுக்கு புறப்படட்டும். வர்த்தகம் செய்ய வந்த கும்பிடி படைகள் வழியெங்கும் அறுபட்டு வீழப் போகும் ஆங்கிலேயரின் சீரகளை கப்பலேற்றி அனுப்பட்டும். சிவகங்கை சீமை பகைவனின் ரத்தத்தால் சிவந்த சீமையாகட்டும், சிவந்த சீமையாகட்டும். ஒரு மரத்தை வெட்டலாம், ஆனால் அதன் விதைகளை அழிக்கவே முடியாது. அதேபோலவே மருதுபாண்டியரின் உயிரை எடுத்தாலும் அவர்கள் விதைத்த விடுதலை எண்ணத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. அவர்களின் தியாகம் இந்திய வரலாற்றின் பொன்னான அத்தியாயமாக என்றும் இருக்கும். மருதுபாண்டியருக்கு நமது வீர மரியாதையை செலுத்துவோம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம்
தெரியுமா? அதுவே நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயரின் அநியாய வரியை ஏற்க மறுத்தார். அதிகாரத்திற்கு முன் தலைமுடிய மாட்டேன் என்று கூறினார். வானம் பொழிகிறது, பூமி வெளிகிறது, உனக்கேன் வரி என்று கேட்டு ஆங்கிலேயரின் ஆட்சி அதிர வைத்தார். பாஞ்சாலங்குறிச்சியின் பெருமை தமிழரின் வீர அடையாளம். என்றுமே வீழ்த்த முடியாத மாவீரன் கட்டபொம்மனை வரவேற்பு. கட்டபொம்மன் எங்களை எதிர்த்ததன் விளைவாக தூக்குமேடைக்கு வந்துவிட்டாய். கடைசியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல். ஆங்கிலேயரின் பிரதிநிதியான பேனர்மானே, பாஞ்சாலங்குறிச்சியின் மாமனானது வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்குமேடை நிறுத்திவிட்டாய் என்ற ஆணவத்தால் தானே இறுதியாக ஏதாவது என்றால் சொல் என்கிறாய். அப்படி என்றால் என்னை தூக்கில் போடுவதால் எல்லாம் முடிந்து விட்டது நினைக்கிறாயா? இல்லையடா, இல்லை. இது முடிவல்ல, தொடக்கம். இதுவே இறுதி அல்ல, உறுதியான ஆரம்பம். இதுதான் சுதந்திரத்தின் முதல் முழக்கம். விசாரணை என்ற பேரில் எனக்கு பொய்யான நாடகத்தை நடத்திவிட்டு தண்டனை அளித்தாரே, இது உன்னால் எப்படி செய்ய முடிந்தது? இதோட சாதனை என்று என்ன இருக்கிறது? உனது பிடித்தாழும் சூழ்ச்சிக்கு எங்களிடத்தில் எட்டப்பர்கள் பலியாகாமல் இருந்திருந்தால் உன்னால் என்னை பிடித்திருக்க முடியுமா? இல்லை எங்கள் பாஞ்சாலம் குறிச்சது தான் முடியுமா? என்னென்ன குற்றங்களை என் மீது சுமத்தினாயடா நீ? ஜாக்சன் துறை வர சொன்ன போது உரிய நேரத்தில் அவனை சந்திக்காமல் இருந்த ஒரு குற்றம். ராமநாதபுரம் அரண்மனையில் அவனை சந்தித்த நேரத்தில் அவனது உத்தரவு கட்டுப்படாமல் இருந்தது மற்றொரு குற்றம். மற்ற பாளையக்காரர்கள் போல் வழி செலுத்தாமல் இருந்த ஒரு குற்றம். அதை கேட்க வந்த ஆங்கில பிரதிநிதிகளை அவமதித்தது வேறொரு குற்றம். இதற்கெல்லாம் நான் விசாரணையின் போது பதில் சொல்லவில்லை. ஆனால் இப்போது சொல்கிறேன், உனக்காக அல்ல. காட்டிக் கொடுக்கும் கைமத்தை செய்துவிட்டு இங்கு வந்து நிற்கிறார்களே, உனக்காக. எட்டப்படும் தொண்டைமானும் அவர்களுக்காகவும் அல்ல. இங்கு வந்து கண்ணீரோடு சுமந்து நிற்கும் என்ற அருமை மக்கள் அவர்களுக்காக சொல்கிறேன். நான் என் தந்தை பாஞ்சாலங்குறிச்சி அரசாண்ட என் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் மூத்த மகனாக என் தாய் ஆறுமுகத்தம்மாவின் செல்வனாக பிறந்தேன். ஊமத்துறை, துரசிங்கம் என இரு சகோதரர்களும், ஈஸ்வர வடிவு, துரைச்சண்டை என இரு சகோதரர்களும் எனக்கு அடுத்தடுத்தாக பிறந்தனர். எனது 30வது வயதிலேயே என் தந்தை 30வது வயதிலேயே என் தந்தை மரணமடைய நான் பாஞ்சாலங்குறிச்சி அரசரானேன். ஆனால் 5 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. அப்போதுதான் அந்த ஆங்கிலேயன் கிழக்கின்ற கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தி முகலாய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொண்டு பாளையக்காரர்களிடம் கப்பம் கேட்டார். ஆனால் தர முடியாது என்று சொன்னேன். அதற்காக பாளையக்காரர்கள் கும்பனி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நான் அதை கேட்கவில்லை. ஏன் வரி கட்டவில்லை என்று கேட்டபோது வானம் பொழிகிறது, பூமி விளையுது, கும்பனிக்கு எதுக்கு வரி பணம் என்று கேட்டேன். ஆனால் நான் கொடுக்கவில்லை. அந்த பாட்டின் குரல் யாவும் அவனுக்கு புரியவில்லை. எனது கண்களை கட்டிக்கொள்ள கருப்பு துணி தந்தார்கள். நான் தேவையில்லை என்றேன். ஏனால் தூக்கு கயிறை கூட நானே போட்டுக்கொள்வேன். பிறகு எனக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிலும் எனது மனத்தின் மூலம்தான் இந்த நாட்டின் பகைகளை பற்றி இந்த மக்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். எனது தூக்கு கயிறை கூட பிறகு எனக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. நானே போட்டுக்கொள்வேன். என்னை தூக்கில போடும் இந்த கயிறாவது நம் நாட்டில் இனம், மொழி, மதம் என்ற ஜாதி மதம் வேறுபவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும். என்னை தூக்கிலிடப் போகும் இந்த புளிய மரமாவது கோதி மரமாக மாறி இந்த நாட்டின் ஒற்றுமை பரப்ப வேண்டும். என் தாய் திருநாளே, எனக்கு விடை கொடு. கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டிருக்கலாம், ஆனால் அவரது வீரத்தை அழிக்கவே முடியவில்லை. இன்று வரை அவரது பெயரை கேட்டாலே நம் ரத்தம் சூடாகிறது. அதுவே ஒரு உண்மையான வீரனின் வெற்றி. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நமது வீர வணக்கம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். அநீதியை கண்டு அமைதியாக இருப்பது எளிது. ஆனால் அதற்கு எதிராக எழுந்து நிற்பதற்கு துணிவு வேண்டும். அந்த துணிவின் உருவமாக வாழ்ந்தவர் வேலுத்தம்பி தளவாய். திருவிதாங்கூர் மக்களின் உரிமைக்காக போராடியவர். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து மக்களை ஒன்றிணைத்தவர். தனது வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை அந்த போராட்ட உணர்வை கைவிடாத அந்த வீரரை அன்போடு வரவேற்கும். காரியக்காரனான வேலுத்தம்பி என்ற எனக்கு உயர்ந்த பதவியையும் உயரிய அதிகாரத்தையும் தந்துவிட்டார் திருவிதாங்கூர் மன்னர் பலராமவர்மர். அதன் பெருமையை உணர்ந்த நான்
இந்த நாட்டின் நலனுக்காக எத்தனையோ நற்பணிகள் புரிந்தேன். திருவிதாங்கூர் அரசின் வருமானம் குறைய காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்தேன். ஊழல் பேர்வழிகளால் தான் நாட்டின் பொக்கிஷம் சுரண்டப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டேன். அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வந்தேன். தவறாக வரி வசூல் செய்தவர்களின் விரல்கள் வெட்டப்பட்டன. அரசு பணத்தில் கையால் செய்தவர்களின் கைகள் வெட்டப்பட்டன. அரசு அதிகாரிகளின் துணையோடு களவு புரிந்தவர்களின் கால்கள் வெட்டப்பட்டன. அரசு அதிகாரிகளின் பதவிகள் பறிக்கப்பட்டன. வெகு விரைவாக ஊழல் ஒழிக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் ஆனால் பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த வேலுத்தம்பிக்கு எதிராக சதிவேலைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். என்னை பற்றி மன்னரிடம் ஏதேதோ சொன்னார்கள். மன்னர் அதை எல்லாம் உட்படுத்தவில்லை. எனக்கு ஆதரவாகவே இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ் அரசு தனது வஞ்சக வலையை பிடித்தது. ஆங்கிலேய அதிகாரி வெலிஸ்லியின் துணைப்படை திட்டப்படி கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக பிரசிடென்ட் மெக்காலே தலைமையில் திருவிதாங்கூர் அரசின் பாதுகாப்பிற்காக எண்ணற்ற வெள்ளையர் படைகளை கொண்டு வந்து நிறுத்தியது. அதற்கான செலவை மன்னரிடமே பெற்றுக்கொண்டது. மன்னர் அதை ஏற்றுக்கொண்டதால் மாற்று கருத்து இருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் பேசாமல் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் மெக்காலே சிறிது சிறிதாக அரசின் நடவடிக்கைகளில் தலையிடத் தொடங்கினார். தானே அரசன் என்பது போல் நடந்து கொள்ளவும் தொடங்கினார். அதற்கு மேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? மன்னரிடம் சென்று, மன்னா, நம் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாம் படைகளை கேட்டோமா? அவனாகவே ஒரு படையோடு இங்கு வந்து அமர்ந்து கொண்டான். இப்பொழுது அதற்கான செலவை நம்மிடமே பெற்றுக் கொள்கிறான். ஆங்கிலேயன் நம்மிடமே பெற்றுக் கொள்கிறார். இதோ நான் நடத்தப் போகும் இந்த போராட்டம் புயலாக மாறி பகைவர்களை அழித்தெறியும். திருவிதாங்கூர் அரசின் பெருமைமிக்க இளைஞர்களே, திருவிதாங்கூர் அரசின் பெருமைமிக்க இளைஞர்களே, ஆங்கிலேயனை அழிப்பதற்காக நாஞ்சில் நாட்டு வேங்கைகளை நாடி நான் வந்திருக்கின்றேன். சுதந்திரத்திற்காக போராட வருபவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக என் மன்னரை விட்டு வெளியேறி என் தளவாய் பதவியை தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். உடலில் வலிமையும் உள்ளத்தில் உறுதியும் கொண்ட வீர இளைஞர்களே, என்னுடன் வாருங்கள். நான் அறிந்த போர் பயிற்சிகளை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் நடத்தப் போகும் இந்த போராட்டம் புயலாக மாறி பகைவரை அழிக்கட்டும். இதன் பின் எல்லை நிறுத்தி வைப்பானா என்னை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று வெஸ்லி பிரபு பெரும் முயற்சி செய்தான். நான் பயிற்சி கொடுத்த படையும் அவனது படையும் ஆங்காங்கே மோதிக்கொண்டன. கடைசியில் எனது படை வெற்றி பெற்றது. அவமானத்தை தலை புரிந்த வெள்ளையன் என் தலைக்கு விலை வைத்தார். என்னை எப்படியாவது உயிரோடு பிடித்து விட வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார். இந்த நிலையில்தான் காட்டிக் கொடுக்கும் மஞ்சகன் ஒருவனை, ஜெயந்தன் என்பவனை டேவிட் என்ற அதிகாரி துணையோடு நாங்கள் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து பெரும் படையோடு வந்து சூழ்ந்து கொண்டார்கள். எதிரியிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நான் இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் தான் நான் பகைவனிடம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கின்றேன். இதோ நாங்கள் வாழும் பகவதியம்மன் காட்டுப்போம். இங்கு எனக்கு முன்பாக என் தம்பி வந்து விழுந்து கொண்டான். கும்பிடிப்படை வருவதை அவன் இங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் தம்பியிடம் சென்று, தம்பி, நாம் பகைவரிடம் அகப்பட்டு விடக்கூடாது, அதனால் இந்த குருவாளன் என்னை குத்தி கொன்று விடு என்றேன். ஆனால் அவன் அதை செய்ய மறுத்தான். அவனால் முடியாவிட்டால் என்ன, என்னால் முடியும் அல்லவா? நானே மாண்டு போவேனே தவிர ஒரு காலமும் எதிரியின் கையில் அகப்பட மாட்டேன். ஜெய் பகவதி. உண்மைக்காக வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகும் மறைவதில்லை. அவர்கள் நினைவுகளாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து வாழ்கிறார்கள். வேலுத்தம்பி தளவாய் அப்படிப்பட்டவர்தான். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி அநீதியை எதிர்ப்பதே உண்மையான வீரத்தின் அடையாளம் என்பதை. அந்த வீர தலைவருக்கு நமது வீர மரியாதையை செலுத்துவோம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். ஒரு வீரன் போராடி
அது வரலாறு. ஒரு வீரனின் பாதையில் போராடினால் அது தியாகம். அந்த தியாகத்தின் உருவம். தன் அண்ணனின் போராட்டம் முடிந்த பிறகும் அஞ்சாமல் ஆங்கிலேயனை எதிர்த்து நின்றவர். தோல்வி வந்தாலும் கலரவில்லை, எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் பின்வாங்கவில்லை. வீரத்தின் வடிவமாக வாழ்ந்த ஊமைதுரையை வீரத்தோடு வரவேற்போம். எனது அருமை தோழர்களே, நாம் ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஏற்படும் ஓய்வு போல இங்கு வந்து மறைந்து வாழ்கிறோம். இங்கிருந்து விடுபட்டு மீண்டும் படைகளை திரட்டி வெள்ளையனை எதிர்த்து போரிடப் போகிறோமா, அல்லது நாம் இங்கு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வெள்ளையன் நம்மை சிறைபிடித்து சென்று தூக்கிலிடப் போகிறானா என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எது நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதை நினைத்து நான் தினந்தோறும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் நாமும் வெள்ளையனால் பிடிபட்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தோம். அதனால் என் அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய இறுதி மரியாதை கூட என்னால் செய்ய முடியாமல் போயிற்று. அதே சமயம் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டை தகர்க்கப்பட்டது என்ற செய்தியும் எனக்கு வந்தது. மனம் நொறுங்கி போனேன். என் அண்ணன் பார்த்து பார்த்து கட்டிய கோட்டை அல்லவா அது. அவன் இருந்தது கூட அவனுக்கு பெரிதல்ல. ஆனால் அவன் கட்டிய கோட்டையை இடித்து விட்டார்கள் என்பதுதான் அவனால் தாங்கிக்கவே முடியாது. அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன், எப்படியாவது அந்த கோட்டையை கட்டியே ஆக வேண்டும் என்று. ஆனால் அதற்கு நாம் தப்பித்தாக வேண்டுமே. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கோட்டையை எவ்வாறு கட்டுவது? உடனே நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த திட்டம் மிக வெற்றிகரமாக செயல்பட்டது என்பதை நீங்களும் அறிவீர்கள். சிறைச்சாலையில் பொட்டிப்பகடை என்பவன் நம் மீது இரக்கம் குணம் கொண்டவனாக இருந்தான். நான் அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் மூலம் வெளியில் உள்ள புலிக்குட்டி நாயக்கருக்கு நமது திட்டத்தினுடைய தகவலை அனுப்பினேன். அது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போய் சேர்ந்தது. அதன்படி அவர்கள் மிக வெற்றிகரமாக அதை செயல்படுத்தினார்கள். ஜனவரி முதல் நாள் ஆங்கிலேய தனது புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் மூழ்கி திளைத்த நாள். அன்றைய தினம் நம்முடைய புரட்சியாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் திருச்செந்தூர் கோயில்களுக்கு செல்லும் யாத்திரைகளைப் போல வேடமணிந்து காவடிகளை தூக்கி கொண்டு நமது சிறைச்சாலை பகுதிக்கு வந்தனர். அப்போது காவடிகளில் காய்கறிகள், பழங்கள், வாழைகள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு விற்பனையாளர்கள் போல நமது சிறைச்சாலையை நோக்கி வந்தார்கள். அதே சமயம் நமது சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளாக இருக்கின்ற நமது புரட்சியாளர்கள் இருந்தவர்களுக்கு ஈம காரியம் செய்ய வேண்டும், அதற்கு காய்கறிகள் தேவைப்படுகிறது என்று காவலாளிடம் முறையிட்டனர். அதற்கு அந்த காவலாளியும் சம்மதித்தான். அவன் வாழ்நாளில் செய்த தவறு அதுதான். உடனே ஆயுதங்களை கைப்பற்றிக் கொண்டு காய்களுக்கிடையே கை துப்பாக்கிகள், வாட்கள், ஈட்டிகள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நமது புரட்சியாளர்கள் சிறைச்சாலைக்குள்ளே வந்தார்கள். காவலாளிகள் தூக்கி வெளியே எறியப்பட்டார்கள். ஆங்கில காவலாளி கொல்லப்பட்டார். அவர்களிடம் இருந்த நவீன ஆயுதங்கள் கைப்பற்றியது. நாம் பாளையங்கோட்டை சிறைச்சாலையை தகர்த்தோம். நாம் விடுதலை பெற்றோம். நாம் விடுதலை பெற்றோம். விடுதலை அடைந்த புரட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் வெளியே வரும்போது ஊமைதுரை வாழ்க, ஊமைதுரை வாழ்க என கோஷமிட்டார்கள். எனது உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. பாளையங்கோட்டை சிறைச்சாலையை நடுநடுங்கியது. நண்பர்களே, அன்று நாம் தப்பித்தது போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. ஆனால் அதையும் மிஞ்சிய சாதனை வரலாறு பாளையங்கோட்டை பாஞ்சாலங்குறிச்சியில் நாம் கட்டிய கோட்டையின் வரலாறு. பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு கோட்டை இருந்தது கூட தெரியாத அளவிற்கு அதை தகர்த்து எருக்கஞ்செடிகளை நட்டான் வெள்ளையன். அதை பார்த்து என் மனம் எவ்வாறு பறைத்தது என்பதை நான் எப்படி உங்களுக்கு உரைப்பேன். உடனே அந்த இடத்தில் அதே போன்ற ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்கு பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் பாஞ்சையோடு வந்து அந்த பணியில் ஈடுபட்டனர். 500 அடி நீளம், 300 அடி அகலம்,
12 அடி உயரம் என 6 நாட்களில் அந்த பிரம்மாண்டமான கோட்டையை கட்டி முடித்தார்கள். அது மட்டுமா, தர்பார் மண்டபம், படைவீடு, கொத்தடம், குதிரை ஆலயம், உணவு கூடங்கள் என அனைத்தையும் உருவாக்கி விட்டார்களே. அங்கு வந்த ஆங்கிலேயன் எப்படி 6 நாளில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்ட முடியும் என்று திகைத்து போனான். கோட்டையை கட்டிய மறுகணமே நான் நமது படைகளை தயார் செய்தேன். சிவநிதி பாளையக்காரர், சிவகங்கை மருது சகோதரர்கள் என அனைவரும் படைகளை தந்து உதவினார்கள். ஜாதி, மதம், இனம் என்று வேறுபட்டிருந்த மக்கள் இந்த ஊமைதுரையின் பேச்சால் அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய ஒரே பகைவன் வெள்ளையன், அவனை எதிர்ப்பதே நமது கடமை என கும்பினி படைகளை எதிர்த்து நின்றார்கள். ஆழ்வார் திருநகர், கொளத்தூர், நாகலாபுரம் அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலிடமிருந்து நமது படைகள் கைப்பற்றியது. அது மட்டுமா, தூத்துக்குடியில் ஆயுத கிடங்காக இருந்த தூத்துக்குடி கோட்டையையும் நமது படைகள் கைப்பற்றியது. அப்போது அந்த கோட்டையின் உயர் அதிகாரியாக இருந்த பெகாட் என்பவனை நான் கைது செய்தேன். நண்பர்களே, உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? பெகாட்டின் மனைவி மெர்மிலோ எனது முன் மண்டியிட்டு என் கணவனை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அப்போது ஆங்கிலேயன் நான் அவனை விடுவிக்க மாட்டேன் என்று எண்ணினான். ஏன், நீங்களும் அதை தான் எண்ணினீர்கள். ஆனால் கணவனின் உயிருக்காக மண்டியிட்டு கிடக்கும் அவளது நிலைமை என் மனதை பதைபதைக்க வைத்தது. நான் அவனை விடுதலை செய்தேன். வெள்ளையன் வியந்து போனான். ஆங்கிலேயர் பகுதியில் இருந்த பல இடங்களை நாம் கைப்பற்றினோம். உடனே இந்த தகவலை அறிந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இவர்களை விட்டு வைக்க கூடாது என்று கருதி ஒரு பெரும் படைகளுக்கு தளபதியான மெக்காலே என்பவரிடம் இதை கூறி அந்த படைகளை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி அழைத்தார். மெக்காலே தனது அனைத்து படைகளையும் இழந்து தோல்வி அடைந்து போனார். உடனே ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடூர குணம் கொண்ட ஆக்னியூ என்பவனின் படைகளை பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்பியது. ஆக்னியூ தன் பெரும் படைகளுடன் நவீன ஆயுதங்களும் பீரங்கிகளுடன் எடுத்துக்கொண்டு பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி வந்தான். போர் தொடங்கப்பட்டது. கோட்டை தகர்க்கப்பட்டது. உடனே இருந்தால் ஆபத்து, நாம் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். அதன்படி நமது புரட்சியாளர்களும் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். நானும் அவர்களுடன் வெளியேறி உள்ளே வந்து பார்த்த ஆக்னியூ நான் இல்லை என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தான். உடனே ஊமைதுரையை எங்கே இருந்தாலும் கண்டுபிடியுங்கள், அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க பரிசளிக்கப்படும் என்று கும்பினி படைகளிடம் தெரிவித்தான். கும்பினி படைகள் ஆங்காங்கே என்னை தேடினார்கள். நமது புரட்சியாளர்களும் ஒவ்வொரு இடத்திலும் போர் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வாளும் வேலும் உள்ள போரில் அவர்களுடைய துப்பாக்கி குண்டுகள் பொழிந்ததால் நம் படைகளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனது. ஒரு பெரும் அமைதிக்கு பிறகு ஆக்னியூ தனது படைகளுடன் வேறொரு திசையை நோக்கி சென்றார். உடனே அங்கிருந்த பெண்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நம்மை காப்பாற்ற முயன்றார்கள். அப்போது பிணக்குவியலுக்கு மத்தியிலே சிவசம்பு என்பவன் உயிருக்கு துடித்துக் கொண்டிருந்தான். அவனது தாயார் அங்கு வந்து மகனே என்று அவனை மடியில் வைத்துக் கொண்டு அழுதிருந்தார். அப்போது அவன் அம்மா சுவாமியை காப்பாற்றுங்கள் என்று என்னை சுட்டி காட்டினான். அவன் மடிந்தும் போனான். அந்த தாய் தன் மகன் இருந்தது போல தெரியாமல் என்னை காப்பாற்றி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். நானும் பூரண குணமடைந்தேன். சில நாட்களுக்கு பிறகு எனது படைகளை திரட்டிக் கொண்டு நான் சிவகங்கை மருது சகலிடம் தஞ்சமடைந்தேன். நான் மருது சகலிடம் இருப்பதை தெரிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரிய மருதுக்கு தூது விடுத்தார். ஊமைதுரையை என்னிடம் விட்டுவிடு, இல்லையெனில் சிவகங்கை சிதறி போய்விடும் என்றார். ஆனால் பெரிய மருது ஊமைதுரையை உங்களிடம் விட்டு அப்படி ஒரு ஈழத்தனமான வாழ்க்கையை நான் வாழவே மாட்டேன், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்றார். ஒரு கடும் போருக்கு பிறகு மருது சகோதரர்கள் இருந்தும் போனர். ஆனாலும் நான் ஓய்ந்து விடவில்லை. போரிட்டு கொண்டே முன்னோக்கி சென்றேன். ஆனால் அவர்களுடைய நவீன ஆயுதங்களால் நமது படை சிதறி போனது. நாம் இறுதியில் இந்த பிராணி மலையில் வந்து பதுங்கி இருக்கிறோம். வீரர்களே, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமது இறுதி மூச்சு உள்ளவரை, நமது படையில் கடைசி வீரன் உள்ளவரை சுதந்திரத்திற்காக போராடிய தீர்வு. வாழ்க பாஞ்சாலங்குறிச்சி! ஒரு குடும்பத்தில் ஒரு வீரன் பிறப்பதை அரிது. ஆனால் ஒரே குடும்பத்தில் 2 வீரர்கள் பிறப்பது வரலாறு. அந்த வரலாற்றில் அழிய முடியாத இடத்தை பெற்றவர் ஊமைத்துரை.
அவரது துணிவும் நாட்டுப்பற்றும் என்றும் நமக்கு வழிகாட்டட்டும். அந்த மாவீரருக்கு நமது வீர மரியாதை. வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். ஆங்கிலேயர்களின் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் சிவகங்கை மண்ணை அச்சுறுத்தி கொண்டிருந்த காலம் அது. அந்த பரங்கியர்களின் கனவை தன் குருதியால் சுத்தம் செய்ய முடிவெடுத்தவர். உடலெங்கும் எரியும் தீபமாய் அவர்களின் வெடிமருந்து கிடங்கை எரிமலையாய் வெடிக்கச் செய்தவர். தன் தாய்நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரால் வெளிச்சம் காட்டியவர். தியாகத்தின் உருவம், தைரியத்தின் வடிவம், வீரவங்கை வேலுநாச்சியாரின் நிழல் வீடியை வீரத்தோடு வரவேற்பார். சீமையின் வீரத்தை வேலு நாச்சியாரின் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதி நானே. நான் பிறக்கும் போது யாரும் என்னை வீரமங்கை என்று அழைக்கவில்லை. ஆனால் இன்று பலரும் என்னை வீரமங்கை என்று அழைக்கின்றனர். பிறக்கும் போது சாதாரண பெண்ணாகத்தான் பிறந்தேன். ஆனால் சிறு வயதிலிருந்தே அநீதியை கண்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். என் கையில் வாள் இல்லாவிட்டால் என்ன, என் மனதில் துணிச்சல் இருந்தது. அந்த துணிச்சல் தான் என்னை ஒரு போர் வீராங்கனையாக மாற்றியது. ராணி வேலுநாச்சியார் அவர்களை முதலில் சந்தித்த அந்த நாளை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ராணி வேலுநாச்சியார் ஒரு ராணி மட்டுமல்ல, தன் மக்களுக்காக தன் உயிரை கொடுக்க முயன்ற தாய். அவரை பார்த்தவுடன் என் மனதில் ஒரு எண்ணம், இனி என் உயிர் என் ராணி வேலுநாச்சியாருக்கே என. அவருக்கு ஒரு ஆபத்து என்றால் என் உயிர் தான் முதலில் நிற்கும். காளியார் கோயில் போரில் எங்கள் மன்னர் முத்துவடிகளாக வீரமரணம் அடைந்தார். ஒரே நாளில் எங்கள் ராணி கணவரையும் நாட்டையும் இழந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் தளரவில்லை. தளரா என் ராணியின் நெஞ்சம் கண்டு நானும் தளரவில்லை. நாங்கள் காட்டிற்குள் சென்றோம். அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் காட்டில் வாழ ஆரம்பித்தோம். பல நாட்கள் பசியோடு, சில நாட்கள் தண்ணீர் கூட இல்லாமல் தவித்தோம். ஒவ்வொரு நாளும் மரணத்துடன் போராடினோம். ஆனால் எங்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் சிவகங்கை மீண்டும் எங்களுடைய ஆகும் என்ற அந்த நம்பிக்கை தான் எங்கள் உயிருடன் வைத்தது. ஒரு நாள் ஒரு ஜோதி ஒருவன் எங்கள் ராணி இருக்கும் இடத்தினை அறிந்து எதிரிகளிடம் சொல்ல முயன்றான். என் ராணியின் உயிருக்கு ஆபத்து என்றால் சும்மா விடுவேனா? இல்லவே இல்லை. என் வாளை எடுத்தேன். அந்த துரோகியின் குருதியால் துரோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன். ஏன், எதற்காக? என் ராணி மட்டுமல்ல, இந்த மண்ணின் எதிர்காலம் என்றுதான். பல ஆண்டுகள் கடந்தன. நாங்கள் போருக்கு தயாரானோம். ஆனால் எங்களிடம் ஒரு சிறு ஐயம் இருந்தது. என்னவென்றால் ஆங்கிலேயர்களிடமிருந்த அந்த ஆயுத கிழங்குதான் அதற்கு காரணம். அவர்களிடம் அந்த ஆயுதங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்வது கடினம். எனவே நான் ஒரு முடிவு செய்தேன். இந்த இரவுக்கே முடிவு கொண்டு வர வேண்டும் என்று. இந்த இரவு சாதாரண இரவு அல்ல. இந்த இரவுக்கு பிறகு சிவகங்கை புதிய விடியலால் புதிய வரலாறாகவே மாறப்போகிறது என்பதுதான். நம் மக்கள் ஆங்கிலேயர்களின் கொடுமைகளால் பல ஆண்டுகளாக துன்பப்பட்டிருக்கிறார்கள். எனினும் கூட ராணி வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு துளி நம்பிக்கை விடாமல் சிவகங்கையை மீட்போம் என்ற ஒரே எண்ணத்தோடு போராடி கொண்டிருந்தார். அந்த போரில் நானும் ஒரு வீராங்கனை என்பதில் எனக்கு பெருமை. என் உயிரை விட என் நாட்டின் சுதந்திரமே எனக்கு முக்கியம். என் ராணியின் வெற்றியே என் வாழ்க்கையின் லட்சியம். இன்று எதிரிகளின் பலம் என்ன? ஆயுதங்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகள் தானே. அவற்றை எவ்வாறு அழிப்பது என பல நாட்கள் உறங்காமல் யோசித்தேன். அப்போது ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. என்ன, அது ஆபத்தானது. என் உயிரையை கூட பலி கேட்கலாம். ஆனால் அது நம் நாட்டிற்கு வெற்றியை தரும் என்பதை உணர்ந்த நானும் என் உடலில் நெய்யை ஊற்றிக்கொண்டு தீ மூட்டி அந்த ஆயுத கிழங்கிற்குள் நுழைய முடிவு செய்தேன். என்னுடைய இந்த முடிவினால் ஒரு குயிலை இறக்கலாம். ஆனால் பல மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும். அரசியே, நீங்கள் என்னை பெற்றதில் பெருமை கொள்ள
வாழ்நாள் வாக்கியம் வந்தே மாதரம். வாழ்க சிவகங்கை, வாழ்க வேலு நாச்சியார், வாழ்க சுதந்திரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வீரம், தியாகம், விசுவாசம், அன்பு, மரியாதை என அனைத்திற்கும் ஒரு உருவமான குயிலி வேலு நாச்சியாருக்காக தன் உயிரால் பாதை காட்டினார். பிரிவது உயிராயினும் வாழ்வது என் ராணி வேலு நாச்சியார் என்று இறந்தும் வாழ்ந்த வீரத்தின் உதை குயிலியை வீரத்தோடு வணங்குவோம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். பெண்கள் வீட்டிற்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று உலகம் நினைத்த அந்த காலத்தில் ஒரு பெண் கையில் வாளேந்தி குதிரை மீது ஏறி பேரரசையை எதிர்த்தார். அவர்தான் நம்முடைய ராணி ஜான்சி ராணி லட்சுமிபாய். தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்தவர். என் ஜான்சியை நான் யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்று வீர முழக்கம் எழுப்பியவர். இந்திய பெண்களின் வீரத்தின் அடையாளம் ஜான்சி ராணியை வீரத்தோடு வரவேற்றார். ஆங்கிலேயர்களே, இந்தியா அடிமை நாடு அல்ல. என் ஜான்சியை பறிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் வியாபாரம் செய்ய வந்தீர்கள், ஆனால் எங்களை அடிமையாக்க நினைக்கிறீர்கள். எங்கள் நாட்டின் அரசர்களை அடிமையாக்கினீர்கள். எங்கள் மக்களின் சுதந்திரத்தை பறித்தீர்கள். எதிர்த்தவர்களை சிறையில் அடைத்தீர்கள். குரல் கொடுத்தவர்களை கொன்று குவித்தீர்கள். என் மகனை இழந்தேன், என் கணவனை இழந்தேன். என் வளர்ப்பு மகன் தாமோதரராவை அரசனாக ஏற்க மறுத்து ஜான்சியை என்னிடமிருந்து பறிக்க நினைத்தீர்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன் ஜான்சியை யாருக்கும் விட்டு தர போவதில்லை என்று. அப்பொழுது முடிவெடுத்து போர்க்களத்தில் இறங்கினேன். நான் வெறும் என் ஜான்சிக்காக மட்டும் போராடவில்லை, எனது தாய் நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக போராடினேன். நான் மட்டும் தனியாக போராடவில்லை, என்னோடு வீர பெண்களோடு போராடினேன். எங்கள் பெண்களுக்கு நான் வாள் சுழற்ற கற்றுக் கொடுத்தேன், குதிரை ஏறி சவாரி செய்ய கற்றுக் கொடுத்தேன், துப்பாக்கியை சுடவும் கற்றுக் கொடுத்தேன், எதிரிகளை போர்க்களத்தில் வெல்லவும் கற்றுக் கொடுத்தேன். ஆங்கிலேயர்கள் பெண்கள் வீட்டை காப்பவர்கள் மட்டுமென்று எண்ணியிருந்தார்கள். அப்பொழுது பெண்கள் வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் காப்பவர்கள் என்று போர்க்களத்தில் அவர்களை காட்டினேன். ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம் என்ற தன்னம்பிக்கையை இளைஞர்களிடம் ஊட்டினேன். ஆங்கிலேயர்கள் வெறும் பெண்களை பொருளாக நினைக்கும் பொழுது பெண்களை வைத்து ஒரு படையை உருவாக்கினேன். என் உயிர் போயிருக்கலாம், நான் வீர மங்கையாக திகழ்ந்திருக்கிறேன். நான் ஏற்றி வைத்த சுடர் இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஓர் லட்சுமிபாய் அல்ல. ஓர் லட்சுமிபாய் வீழ்ந்தால் 1000 லட்சுமிபாய் எழுவார்கள். இந்திய மக்களே, அச்சப்படாதீர்கள். போர்க்களத்தில் பார்ப்போம். என்றால் சுதந்திரம், வீழ்ந்தால் வீர மரணம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். உடல் தோற்கலாம், படை தோற்கலாம், ஆனால் தைரியம் ஒருபோதும் தோற்பதில்லை. அதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். இன்று இந்திய பெண்கள் பெருமையுடன் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான வீர மங்கைகளில் முதன்மையானவர் அவர். ஜான்சி ராணியின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். ஒரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதன் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்களை அவருடைய துறையிலேயே எதிர்த்து நின்ற ஒரு தமிழன் இருந்தார். அவர்தான் பாபு சிதம்பரனார். ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு எதிராக இந்தியர்களுக்காக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். அச்சுறுத்தலுக்கும் அஞ்சவில்லை, சிறைக்கும் அஞ்சவில்லை, வேதனைக்கும் அஞ்சவில்லை. அதனால்தான் அவர் இன்று வரை கப்பலோட்டிய தமிழன் என்று வரலாற்று நிலைத்து நிற்கிறார். இந்த மாமனிதரை மகத்தாக வரவேற்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மை உணராதவரை
சுதந்திரத்தின் பெருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. யார் இந்த ஆங்கிலேயர்? வியாபாரம் செய்வதற்கு தானே வந்தான். ஆனால் இன்று நம்மை ஆள்கிறான். ஏன் ஏன் என்று யோசித்தீர்களா? ஒரே ஒரு காரணம்தான், நம்மிடையே ஒற்றுமை இல்லை. ஜாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் மொழியாகவும் பிரிந்திருக்கிறோம். இதனால்தான் அவன் நம்மை ஆள்கின்றான், உள்ளநரித்தனம் செய்கின்றான். மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது வரலாற்றினை எடுத்தான், நமது கலாச்சாரத்தினை அழித்தான், நமது பண்பாட்டினை அழித்தான். இப்படி மொத்தமாக அழித்து விட்டான். நாமளும் நீ செய்வதெல்லாம் சரி என்று அநாதைகளாக நிற்கின்றோம். என்ன வெட்கம், என்ன வெட்கம் இது! எந்த நாட்டிலாவது இது நடக்குமா? மக்களே, ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கயவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் சொல்கிறேன். பொதுவாக கழுதைகள் தான் பொதிகளை சுமக்கும். இந்த நயவஞ்சக கயவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நமது பெண்களின் முதுகில் உட்கார்ந்து கொண்டு, ஏய் பெண்ணே, இங்கே செல், அங்கே செல் என்று சொல்கிறான். வயிறு எரிகிறது, நெஞ்சு பதறுகிறது. எந்த நாகரிகமான சமூகம் இதை செய்யுமா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. நான் சொல்வது கதையல்ல, நிஜம். நாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஆம்பளைகள், ஆண்கள் கூலி வேலை செய்வார்கள், சற்று திடமானவர்கள். ஆனால் நம் பெண்களை இப்படி உதாசீனம் செய்கிறான். இதுதான் நாகரிகமா? இதுதான் அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் நாகரிகமோ? இந்த உலகம் உருவானதிலிருந்து இருந்த நாடு நம் பாரத நாடு. அப்படி இருந்தபோது நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், ராஜபோகமாக இருந்தோம். அப்படி ராஜபோகமாக இருக்கும் சமயத்தில் இங்கிலாந்து என்ற ஒரு நாடே இல்லை. நேற்று மழையில் முளைத்த காளான் இந்த கயவன். இவன் நமக்கு நாகரிகத்தை பற்றி சொல்கிறானா, கற்றுக் கொடுக்கிறானா? என்ன அகங்காரம், என்ன ஆணவம் இவனுக்கு! இதையெல்லாம் பார்த்து கொண்டு, அங்கே செல் என்றால் செல்கிறோம், இங்கே வா என்றால் வருகிறோம், இங்கே நிற்காதே என்றால் பேசாமல் சென்று விடுகிறோம். உணர்வில்லை, மானமில்லை. 1000, 2000, 5000 ஆண்டுகள் பழமையான சமூகம் நம் சமூகம். இதுதான் அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் நாகரிகமோ? நமக்கு உடவில்லையா? நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற தாகம் இல்லையா? என்ன அக்கிரமம், என்ன அநியாயம் இது! மக்களே, ஒன்று கூறுகிறேன். மெக்காலே என்று ஒரு ஆங்கிலேயன் இருந்தான். அவன் என்ன கூறினான் தெரியுமா? இந்தியாவில் மக்கள் நல்லவர்கள், அருமையானவர்கள், சத்தியவான்கள், செல்வந்தர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். ஏழையும் சந்தோஷமாக இருக்கிறான், பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கிறான். இவனை நாம் ஆள்வது மிக எளிது. ஆனால் எப்பொழுது அவனது அடையாளத்தை அழிக்க வேண்டும், அவனது வரலாற்றினை அழிக்க வேண்டும், விழுமியங்களை அழிக்க வேண்டும். இப்படி அவன் சார்ந்த எல்லாத்தையும் அழித்துவிட்டு அவனை நடைபெடமாக ஆக்கிவிட்டு பின்பு ஆள வேண்டும். அவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்று அவன் யோசித்த பொழுது அப்போது கூறுகிறான், சிறந்த கலாச்சாரம் உடையது அவன் நாடு. அந்த கலாச்சாரம் எங்கிருந்து வருகிறது? அறிவிலிருந்து வருகிறது. அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? கல்வி சாலையிலிருந்து வருகிறது. அப்படி ஆணிவராய் இருக்கும் கல்வி சாலையை நாம் அழித்து விட்டாலே அவனை அழித்து விடலாம், அவன் சந்ததியினை நாம் அழித்து விடலாம், கட்டி ஆளலாம் என்று. இதனால் அந்த குள்ளநரி கூட்டம் என்ன செய்தது தெரியுமா? அவனது மொழியை நம்மை கற்கச் செய்தது, அவனது ஆடை ஆபரணத்தை நம்மை அணியச் செய்தது, நம் மூதாதையரின் சரித்திரத்தை மறைக்கடிக்கச் செய்தது. இப்படி அனைத்திலும், ஒவ்வொரு விடயத்திலும் நம்மை நாமளே கேலிக்கூத்தாக மாறி நம்மை நாமே கேலிப்படுத்தும் முறையில் நம்மளை ஆக்கிவிட்டு
இன்று ஆடா இந்தியனே, நான் உனக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், உனக்கு நாகரிகமே இல்லை என்று கூறினால் நம் மனம் பதறாதா? இனியும் நாம் இவர்களை விடக்கூடாது, இந்த ஓநாய்களை நாம் விடக்கூடாது. எல்லாரும் ஒன்றிணைவோம், இந்த பரங்கியர் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவோம். எல்லாத்திலும் சிறந்தது நம் நாடு. நாம் ஏன் பரங்கியருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்? நம்மை நாமே ஆடுவோம். எல்லாரும் ஒன்றிணையுங்கள், போராடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். அவரின் விடுதலை வேட்கையை தாங்க முடியாத ஆங்கிலேயர்கள் வ.உ.சி.யை சிறையில் அடைத்தனர், செக்கிழுக்க வைத்தனர், உடலை வதைத்தனர். ஆனால் அவரது மன உறுதியை உடைக்கவே முடியவில்லை. ஒரு மனிதனை தண்டிக்க முடியும், ஆனால் ஒரு கொள்கையை யாராலும் தண்டிக்க முடியாது என்பதை வ.உ.சி. உலகிற்கு நிரூபித்தார். இன்று சுதந்திர இந்தியாவின் ஒவ்வொரு வெற்றியிலும் அவரது தியாகத்தின் பங்கு உள்ளது. அந்த மாமனிதருக்கு நமது மரியாதையை செலுத்துவோம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வாஞ்சிநாதனை வாஞ்சையோடு வரவேற்போம். திருநெல்வேலி சீமையின் கண்ணீருக்கு காரணமானவன் இதோ நிற்கிறான். கலெக்டர் என்ற பெயரில் பரங்கியன் ஆஸ் இன்றும் என் நினைவிற்கு இருக்கிறது. 1908 சிதம்பரம் பிள்ளை அவர்கள் திருநெல்வேலி சீமை கடற்கரையில் கூறுகிறார். உரையாற்றும் போது, தமிழர்களே சுதேசியம் செய்யுங்கள், கப்பல் ஓட்டுங்கள் என்றார். நம்முடைய தலைவர் நமக்காக தன் சொத்துக்களை எல்லாம் விற்ற மகா தலைவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை செக்கிழுக்க வைத்த இந்த பாவிகள், இவர்களுக்கு பதில் சொல்ல வந்துள்ளேன். இந்த வாஞ்சிநாதன், ஐயோ என் மனம் இன்றைக்கும் அதை நினைக்கும் போது துடிதுடிக்கிறது. சுப்பிரமணிய சிவாவை அடித்தே கொன்றவர்கள் இந்த பாவிகள். பாரதியை நம் பாட்டுக்கு ஒரு புலவனாக இருந்தார், அவனை ஒருவாய் சோற்றுக்கு அலைய விட்ட பாவிகள் இந்த பாவிகள். இந்த பரங்கியனை சும்மா விடவே போவதில்லை இந்த வாஞ்சிநாதன். பாரத நாடு எவ்வளவு செழிப்பாக இருந்த நாடு நம் நாடு, அதனை அழித்து ஒழிக்க நினைத்த பாவி இந்த பரங்கியன் ஆஸ். ஐயோ, நம் கல்வியில் எவ்வளவு சிறந்து விளங்கினோம், அறிவிலும் ஞானத்திலும் உயர் தியானத்திலும் சிறந்த நம் பாரத தேசத்தை அழிக்க வந்த கூட்டம் இந்த பாங்கியன். இவனை சும்மா விட்டால் நான் பாரத மாதாவிற்கு துரோகம் செய்து ஆகிவிடும். நான் பாரத மாதாவின் தவ புதல்வர். இந்த பரங்கியனை என் கையால் அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இவனினுடைய அழிவு இதோ எனது கையில் நிகழட்டும். இப்பொழுது பார்த்தாயா எவ்வளவு ஆட்டம், எவ்வளவு அகங்காரம், ஆணவம். எங்கள் தேசத்திற்குள் வந்து எங்களையே அடிமையாக்கி எங்கள் வணிகத்திற்கு எங்களுக்கே வரி விதித்தவன் நீ. இப்பொழுது உன்னுடைய நிலைமையை பார். உன்னை காப்பாற்ற உன்னுடைய கூட்டத்தில் யாராவது வந்தார்களா? நினைத்து பார். ஐயோ அப்பா, அன்பு மனைவி பொன்னம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். பொன்னம்மா, நம் குழந்தையிடம் ஒன்று சொல்லி வள. உன்னுடைய தந்தை கோழையாக இழக்கவில்லை. இந்த பாரத நாட்டிற்காக தன் உயிர் நீத்தான் என்று நம்முடைய குழந்தையை சொல்லி வள. பொன்னம்மா, சொல்லி வள. மகனே வாஞ்சிநாதா, அன்னையே, உங்களினுடைய பிள்ளையை பெற்றதற்கு தாங்கள் பெரும் பயன் அடைந்து விட்டீர்கள். இவ்வளவு காலம் உங்களுக்காக வாழ்ந்த இந்த வாஞ்சிநாதன் இப்பொழுது பாரதத்தில் காய்காண்டி தன் உயிர் நீக்கப் போகிறான் என்று பெருமை கொள்ளுங்கள். பெற்ற பயனையும் இறுதி பயனையும் இருவரும் அடைந்து விட்டோம் தாயே. நில்லுங்களா, யாரடா நீங்கள்? என்னுடைய தேசத்திற்குள் வந்து எங்களை அடிமையாக்கி உங்களினுடைய சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டுமா? உங்களினுடைய சட்டம் என் கால் தூசுக்கு சமமடா. உங்களினுடைய நீதிமன்றம் என்னுடைய கால் தூசுக்கு சமமாடா.
இதோ வைத்துக் கொள்ளுங்கள் வாஞ்சிநாதனின் கடிதம். இந்த வாஞ்சிநாதன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்லடா. பாரத மாதாவிற்கு, பாரத நாட்டிற்கு தன் உயிர் தந்தான் என்று பெருமை சொல்வார்களா? ஒரு வாஞ்சிநாதன் போனாலும் 1000 வாஞ்சிநாதன் பாரத நாட்டில் இருக்கிறார்கள். சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சொல்லுவோம் வந்தே மாதரம் என்று. இதோ வாஞ்சிநாதன் தன் உயிர் நீர்த்துக் கொள்கிறார். வாஞ்சிநாதன் வாழ்ந்த வாழ்க்கை நீளமானதல்ல, ஆனால் அவர் காட்டிய வீரம் காலத்தையும் கடந்தது. சிலர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மறக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே சில காலம் வாழ்ந்தாலும் என்றும் நினைவில் நிற்கிறார்கள். அந்த வரிசையில் முதலாவதாக நிற்பவர் வாஞ்சிநாதன். அவரது தியாகம் என்றும் நம் மனதில் நிற்கட்டும், உள்ளத்தின் உருவமாய். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். ஒரு நாட்டின் கொடி என்பது வெறும் துணி அல்ல, அது நம்முடைய தேசத்தின் மரியாதை, அது நம் மக்களின் சுதந்திர கனவு. அந்த கனவை உயிரை விட உயர்வாக நேசித்த ஒரு இளைஞனைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். ஆங்கிலேய அரசின் தடையை மீறி தன்னுடைய கொடியோடு ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். காவல்துறையினர் அவ்வளவு துன்புறுத்தியும் கொடி மட்டும் தாழவே இல்லை. அதனால்தான் வரலாறு இன்று வரை அவரை கொடிகாத்த குமரன் என்று பெயர் சூட்டி வரவேற்கிறது. அப்படிப்பட்ட கொடிகாத்த குமரனை வீரத்தோடு வரவேற்கிறோம். அதிகாரியே, சத்தியாகிரக மொழி சட்டமறுப்பு மை செய்ய வந்திருக்கும் எங்களை ஏன் தடுத்து நிறுத்துகிறீர்கள்? அகிம்சை முறையில் அமைதியாகத்தானே இதை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். அதை தடுத்து நிறுத்தி எங்களை தாக்குவதற்கு போலீஸ் குடியினர் வந்திருக்கிறீர்கள். எங்களை யார் என்று கேட்கிறீர்களா? திருப்பூரில் அமைக்கப்பட்டிருக்கும் தேசப்பந்து இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். இமயம் முதல் குமரி வரை பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க போராடிக்கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அதை என் தலைமையில் இங்கு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லோரையும் பலத்தான் நாட்டு பற்றி எண்ணி விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட செய்தது. ஏழைகளான உனக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்கின்றாய். என்னை போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏழை பணக்காரன், இந்து முஸ்லீம் என்ற பேதமெல்லாம் கிடையாது. இங்கு அனைவரும் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஒருவேளை எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டால் இந்த நாட்டின் பிரஜைகள் அனைவரும் சமம்தானே. இது போன்ற போராட்டங்களாலோ இது போன்ற மறியலாலோ உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விடுமா என்று என்னை பார்த்து கேட்கின்றாய். எந்த ஒரு சிலையும் ஒரே நாளில் செதுக்கப்படுவதில்லை. முதலில் கண், காது, மூக்கு இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக செதுக்கிய பிறகுதான் ஒரு முழு சிலை கிடைக்கும். அதே போலத்தான் எங்கள் மகாத்மா காந்தி என்னும் மகா சிற்பி இந்திய சுதந்திர தேர்வின் சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி பல கட்டங்களை தாண்டிய பிறகுதான் பாரத தாயின் சிலையை எங்களால் தரிசிக்க முடியும். ஆங்கிலேயருக்கு இருக்கும் அதிகாரியே, எனது இளமையான தோட்டத்தை கண்டு என்னை குடும்பத்தை எண்ணி இங்கிருந்து போ என்கிறாய். கல்லாடும் வயதில் கையிலே கடியேந்தி கொண்டு தந்தை யாத்திரை பிறப்பித்து விட்டார் என்றால் கண்டீர்கள் என்றால் நாங்கள் என்ன கோழைகளா? இப்படி ஒவ்வொருவர் தனது குடும்பத்தை எண்ணி வீட்டிலே இருந்தால் நமது நாடு என்னவாகும்? நாட்டிற்கு ஒரு தொண்டன், வீட்டிற்கு ஒரு தொண்டன் எப்பவோ நம்ம காட்டை விட்டு கிளம்பியிருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமே. உங்களது சட்டங்களை நாங்கள் தூக்கினைத்தான் போகிறோம். கோட்டையில் எங்களது கொடி பறக்கத்தான் போகிறது. இமயம் முதல் குமரி வரை எங்கள் மக்கள் குதித்து வந்து விட்டார்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு கையிரண்டு கொடுத்த ஆண்டவன் எங்களுக்கு உயிர் மட்டும் ஒன்று கொடுத்து விட்டானே என்று எங்கள் நாட்டில் கிடையவே கிடையாது. எங்களுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்திருந்தால் மீண்டும் பிறந்து இறந்து நாட்டுக்காக சொந்தக்காக பாடிக்கொண்டே இருப்போம். அதிகாரியே, உனது பேச்சை நான் ஏற்க மறுக்காததால் உனது வாக்கு கொடுமையாகவும் உனது கண்கள் கொடுமையாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன, இந்த கொடியை கீழே போட சொல்கிறாயா? இந்த கொடியின் மகத்துவம் தெரியுமா உனக்கு? இந்த கொடியின் மகத்துவம் தெரிந்தால் அதை நீ கீழே போட சொல்வாயா? எங்கள் வீர வாழ்ந்தால் பிடித்த கொடி இந்த கொடி, வாவு சீமனார் பிடித்த கொடி இந்த கொடி, தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து வணிகிட வாரீர் என்று பாரதியவரை நீ கேட்டதுண்டா? அதை கேட்காம தானே அதை நீ கீழே போடு என்கிறாய். இது எங்கள் தேசிய சின்னம். வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம் என்று அர்த்தமாக தெரியுமா உனக்கு? வந்தே மாதரம் என்போம், பிறகு எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் என்று மகாகவியின் வரியை நீ கேட்டதுண்டா? வந்தே மாதரம் என்பது எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் என்பது அர்த்தம். இது எங்கள் தேசிய முழக்கம்.
வந்தே மாதம் என்பது இமயம் முதல் குமரி வரை எங்களுக்கு ஒரே தாதான் என்பதை உணர்த்தும் எங்கள் ஒரே மொழி. இந்திய மண்ணிலே ரத்தனங்களில் இந்த மொழி, இந்த சின்னம் தான் எங்களது வந்தே மாதரம். உங்களது கோட்டாக்களுக்கும் உங்கள் லட்டிகளுக்கும் நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். கொடிக்காத்த பொங்கலாக கீழே விழுவதை தவிர ஒருபோதும் அந்த கொடியை கீழே விட மாட்டேன். அறியுங்கள், அறியுங்கள், எனது கோவில் உடையமுறை அறியுங்கள், எனது விரகம் உடையமுறை அறியுங்கள். ஒருபோதும் இந்த கொடியை விட மாட்டேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். திருப்பூர் குமரனின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒன்றுதான். ஒரு மனிதனின் உயரம் அவன் வயதில் இல்லை, அவன் லட்சியத்தில் இருக்கிறது. இன்று நாம் பெருமையுடன் ஏற்றும் தேசிய கொடியின் ஒவ்வொரு அசைவிலும் குமரனின் தியாகம் கலந்திருக்கிறது. உடல் மண்ணில் மறைந்தாலும் அவர் காத்த கொடி இன்னும் வானத்தில் பறக்கிறது. அந்த மாவீரனின் நினைவுக்கு என்றும் வீர வணக்கம் செலுத்துவோம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். வாள் இல்லாமல் போராடியவர்கள் உண்டு, துப்பாக்கி இல்லாமல் புரட்சி செய்தவர்கள் உண்டு. ஆனால் வெறும் வார்த்தைகளால் ஒரு தேசத்தின் மனதில் தீ மூட்டியவர் மிகச் சிலரே. அவர்களும் மிகவும் முதன்மையானவர் மகாகவி பாரதியார். அச்சமில்லை என்று தைரியத்தை விதைத்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சமத்துவத்தை விதைத்தார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று சுதந்திர இந்தியாவை கனவு கண்டார். வறுமை வந்த போதும் தளராதவர், அச்சுறுத்தல்கள் வந்த போதும் பின்வாங்காதவர். தமிழின் பெருமையும் இந்தியாவின் சுதந்திரத்தையும் ஒன்றாக பாடிய மகாகவியை வீரத்தோடு வரவேற்பார். எனது அருமை தேசத்து மக்களே, நம் தேசம் இருக்கும் நிலைமை சற்று பாருங்கள். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எங்கும் மகனம், எங்கும் துயரம், எங்கும் வேதன ஒளி, எங்கும் மரண ஒளி. ஏன் 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 சற்று யோசித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வஞ்சகர் கூட்டம், வள்ளியர் கூட்டம், வெள்ளையர் கூட்டம், அந்த பறவையர் கூட்டம். வெள்ளையான தோழனை கொண்டும் கருப்பு உள்ளத்தை கொண்டும் எங்கெங்கு ஏமாந்தவர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்வது போல் நடித்து மக்களை மாற்றி, அவர்களது மனதினை மாற்றி, தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கி அதிகாரத்தை பிடித்து அந்த தேசங்களை எல்லாம் இல்லாமல் செய்கிறார்கள். வஞ்சகத்திற்கு கொடுமைக்கு மொத்த உருவமாக காட்சி அளிக்கிறார்கள். நமது தேச தலைவர்களை சிறைப்பிடித்து நாடு கடத்தி இருட்டடை நடத்தி வெளிச்சமில்லாமல் செய்து கொடுமைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் அந்த வஞ்சகர் கூட்டம். நான் எனது வாழ்க்கை போராட்டம் நிறைந்துதான். ஆனால் எனது கவிதைகள் சுதந்திர போராட்ட பொதுக்கூட்டங்களிலும் ஊர்வலங்களிலும் ஆடப்பட்டு வருவதால் எனது வாழ்க்கை பெருமைக்குரியதுதான். நான் தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றிருந்ததால் காசிக்கு ஒரு நாள் வந்திருந்த எட்டை பொறுத்த மன்னன் என்னை கண்டு அவரோடு அழைத்துச் சென்றார். அவரது மன்னரவைக்கு சென்று எனது கவிப்பாடும் திட்டத்தை கண்ட அவர் எனக்கு பாரதி என்னும் பட்டம் அளித்தார். பிற்காலத்தில் என்னை பாரதியார் என்று அழைப்பதற்கும் அதுவே காரணமாயிற்று. மட்ராஸில் சென்று சுதேசி மித்திரன் பத்திரிகையில் ஆசிரியராக சேர்ந்த பிறகுதான் எனது வாழ்க்கை மாறியது. பத்திரிகை ஆசிரியராக, மேடை பேச்சாளராக, மாநாட்டு பிரதிநிதியாக நான் மாறினேன். அது மட்டுமின்றி பத்திரிகையில், இந்திய பத்திரிகையில் பிரிட்டிஷ் அரசின் கொடுமையான சட்டங்களை பற்றி கடுமையான பல கட்டுரைகளை எழுதினேன். அதை தமிழ்நாட்டிலிருந்தும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதை அறிந்த வெள்ளையன் விட்டு வைப்பான என்னை கைது செய்வதற்கும் பத்திரிகை தடை செய்வதற்கும் அவன் காவல்துறை ஏவிவிட்டான். அதை அறிந்த என் நண்பர்கள் நான் சுதந்திரமாக இருந்தால்தான் பல புதிய கவிதைகள் எழுத முடியும் என்று ரகசியமாக என்னை மெட்ராஸில் அனுப்பிவிட்டார். 21/8/1908 ஆண்டு முதல் பாண்டிச்சேரி செல்லும் ரயிலில் என்னை காவல்துறை கண்ணில் படாமல் அனுப்பி வைத்தார்கள். பாண்டிச்சேரியில் நான் 10 வருடம் இருந்தாலும் பிரயோஜனம் உள்ள காலமாக தான் இருந்தது. அங்குதான் காந்தி சத்தியாகிரக போரை பற்றி அறிந்தனால் அவர் அகிம்சை நிலைகளை ஏற்றுக்கொண்டேன். வீட்டுக்கு வேண்டும், சோழர வேண்டும் என்று அவர் சொல்லினார். ஆனால் அதோடு நிற்கவில்லை. இந்த பரங்கினை கூட்டத்தை இந்த இந்தியா விட்டே ஒழித்தாக வேண்டும். அவனுக்கு குடிந்து பணிந்து மறைந்து பயந்து வாழ்ந்தது போதும். நாம் 30 கொடுப்பேன், அவர்கள் 2 லட்சம் கூட இல்லை. வாருங்கள், இனம், மொழி, மதம் என்ற வேறுபாடு யாதும் இல்லாமல் என்னுடன் வாருங்கள். அந்த வெள்ளையர் கூட்டத்தை, கொடுங்கோலர் கூட்டத்தை இந்த நாட்டை விட்டே, நம் தாய் நாட்டை விட்டே ஒழித்தே தீருவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரதியாரின் உடல் இங்கு இல்லை என்றால் அவரது எழுத்துக்கள் பலரின் குரலாக இன்றும் உயிரோடு இருக்கிறது. பள்ளிகளில்
கல்லூரிகளில், விழாக்களில், போராட்டங்களில், இதோ இங்கும் கூட எங்கெல்லாம் தைரியம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் பாரதியாரின் வார்த்தைகள் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. ஒரு கவிஞராக மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளராக மட்டுமல்ல, ஒரு தேசத்தை எழுச்சி பெற செய்த புரட்சியாளராகவே அவர் நினைவு கூறப்படுகிறார். மகாகவி பாரதியாரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். அடிமை விலங்கை தகர்த்தெறிந்த தீர பாரதம், விடுதலை வேள்வி சுடவிட்டெறிந்த வீர பாரதம். அடிமை விலங்கை தகர்த்தெறிந்த தீர பாரதம், விடுதலை வேள்வி சுடவிட்டெறிந்த வீர பாரதம். தர்மம் காக்க தன்னுயிரீந்த தியாக பாரதம், தர்மம் காக்க தன்னுயிரீந்த தியாக பாரதம். சத்திய வழியில் சாத்திரம் படைத்த அற்புத பாரதம், சத்திய வழியில் சாத்திரம் படைத்த அற்புத பாரதம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் உலகம் உணர்ந்திடும் உன்னத சரித்திரம். வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாரக மந்திரம் தாரக மந்திரம் வந்தே மாதரம். இன்றைய நம்முடைய சுதந்திர இந்தியாவிற்கான அன்றைய தியாகங்களை இவர்கள். இன்றைய சுதந்திரத்தை நாம் உணர வேண்டும் என்றால் இவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைய நாள், இன்றைய பொழுது நீங்கள் கண்ட இந்த அத்துணை வரலாறுகளும் இந்த வரலாறாகவே இருப்பதும் நாமும் வரலாறாக மாறுவதும் நம்முடைய கரங்களிலே உள்ளது. ஆக இவர்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் அனைத்து வரலாறுகளுக்கும் நிறைவாக வீர வணக்கம் செலுத்துவோம். ஒரு அருமையான பொழுது 11 பேருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை என்று பூர்த்தியாகும் என்ற கேள்விக்கான விடை எதுவாக இருக்கும் என்றால், படிக்கக்கூடிய நாம் அனைவருடைய வாழ்க்கையும் என்று வரலாறாக மாறுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையை வருங்கால சமூகம் எப்போது படிக்கிறதோ அன்றுதான் நம்முடைய வாழ்க்கை பூர்த்தியாகும் என்பார்கள். அப்படி கடந்த 11 பேருடைய வாழ்க்கை வரலாறை நாம் இன்று பார்த்திருக்கிறோம், படித்துக் கொண்டும் இருக்கிறோம். இன்றைய வரலாறினுடைய விடை நாளை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கூற வேண்டும். அதற்காக மட்டுமே இந்த வந்தே மாதரம் என்றோம் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுடைய மற்றும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு மேலும் சிறப்பு செய்யக்கூடிய மேலும் முத்தாய்ப்பான ஒரு நபர் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் KVS கோபாலகிருஷ்ணன், ஓய்வு பெற்ற IPS ஐயா அவர்கள். தமிழ்நாடு காவல்துறை, இந்திய உளவுத்துறை, ஜெர்மனி உள்ள இந்திய தூதரகத்தில் அமைச்சராக பணியாற்றியவர். இந்தியா மற்றும் ஜெர்மனியில் கூட்டாட்சி ஜனநாயகம் ஒரு ஒப்பீடு என்ற ஒரு நூலின் மூலமாக முனைவர் பட்டம் பெற்றவர். இத்தனை சாதனைகள் மட்டுமல்லாது குடியரசுத் தலைவருடைய சிறப்புமிக்க காவல் பதக்கம், இந்திய காவல் பதக்கம், கதன் சேவா பதக்கம், பிரதமரினுடைய உயிர்காக்கும் பதக்கம் என்று இத்தனை சாதனைகளையுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவம் செய்வார். இப்பொழுது நம்முடைய நிகழ்வில் நம்முடைய
மாலை வணக்கங்கள். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மொழிக்கேற்ப இந்திய நாடு வளர்ந்து வந்திருக்கின்றது. இன்று காளிதாஸ் ஜெயந்தி என்ற இந்த நாளிலே, அது மட்டுமல்ல, இன்று கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினமும் ஆகும். வந்தே மாதரம் என்போம் என்று நாடு முழுவதுமாக சங்கீத நாடக அகாடமி மற்றும் பண்பாட்டு துறை சம்பந்த அந்த மந்திரி சபையிலிருந்தும் எல்லா இடங்களிலும் சொல்லி வந்தே மாதரம் என்று பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்கின்ற வங்காள புலவரால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த கவிதைதான் மக்களை நாட்டு பற்றுக்கும் சுதந்திர உணவிற்கும் அவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதியதுதான் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் என்று உங்களுக்கு கூட முதலிலே அதை காண்பித்தார்கள். அவர் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருந்தாலும் அதை அரங்குகளிலே பாடப்பட வேண்டியது கட்டாயம் என்பது சமீபத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மாநில வணக்கம், தேசிய வணக்கம் இது ரெண்டுமாகத்தான் இருந்து வந்தது. இப்பொழுது மாநிலம் தேசிய கீதம் மற்றும் இந்த வந்தே மாதரமும் பொது நிகழ்வுகளிலே பாடப்பட வேண்டும் என்று வந்திருக்கின்றது. ஏன் இதை நாம் நினைவு கூற வேண்டும்? நாம் எல்லோருக்கும் தெரியும், நாட்டுப்பற்று என்பது அதுவாக வர வேண்டும். என்னதான் மற்றவர்கள் சொன்னாலும் அது நம்முள் இல்லை என்றால் அந்த உணர்வு வராது. அதற்காகத்தான் அந்த சுதந்திர போராட்டத்திலே இருந்த கவிஞர் மகாகவி பாரதியார் போன்றவர்கள் பாட்டினாலே கவர்ந்தார்கள். இப்பொழுது நமது நண்பர் திருப்பூர் குமரனுடைய அந்த பங்கை செய்தார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ராஜபாட் ரங்கத்துறையிலே எப்படி நடிகர் திலகம் அதையே காண்பித்து மக்களுக்கு எந்த அளவு அந்த உணர்வை ஊட்ட முடிகின்றது என்பதைத்தான் அங்கே பார்க்கின்றோம். ஏன் இந்த தேசப்பற்று வேண்டும் என்பதை பற்றி கேட்கக்கூடும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ராமாயண கதையிலே விபீஷணன் இலங்கை யுத்தம் முடிந்த பின்னாலே ராமனை வேண்டிக் கொள்கின்றார், நீங்கள் இங்கேயே இருந்து லங்கையில் இருந்தே நீங்கள் ஆள வேண்டும் என்று. அதற்கு அவர் சொன்னது, என்னுடைய இடம் அயோத்தியை, அங்குதான் நான் செல்ல வேண்டும் என்றார். இதற்குத்தான் சொல்வார்கள், பெற்ற தாயினும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனி சிறந்ததுவே என்பார்கள். அத்தகைய உணர்வு நமக்கு மட்டுமில்லை, அன்று ராமருக்கே இருந்திருக்கின்றது. அந்தந்த இடத்திலே இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கின்றது. அதற்காகத்தான் இத்தகைய உணர்ச்சி வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கதாபாத்திரங்களை நம் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். வேலு நாச்சியாரிலே தொடங்கி கடைசியில் முடிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு தருணத்திலும் எப்படி சுதந்திர போராட்டத்துடன் சேர்ந்து பலர் இந்த தமிழ் மண்ணிலே தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை கண்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், அவர் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ராஜ்யத்தை எதிர்த்தார். வேலு நாச்சியார் எந்த விதத்திலே இந்த மண்ணுக்கு ஒரு வீரமங்கையான அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த வீரமங்கையும் மருது சகோதரர்களும், அந்த மருது சகோதரர்களை ஒற்றை சூழ்ச்சிக்கு ஆளாக்கித்தான் அந்த ஊமைத்துறையவே அந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் கொள்ள இயன்றது. அது மட்டுமல்ல, மகாகவி பாரதி இல்லை என்றால் நமது சுதந்திர போருக்கு அத்தனை சுவை இருந்திருக்காது. அந்த பாடல்கள் மக்களுக்கு அத்தனை உத்வேகத்தை கொடுத்ததினால்தான் என்றும் அந்த மகாகவி நினைத்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வந்தே மாதரம் என்போம் என்கின்ற பாடல் அவருடையதான் என்றாலும் இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் பாடிய அந்த பாடலுக்கும் அவர் தமிழாக்கம் கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் கேட்டதிலே ஒரு தரம் நீங்கள் கேட்க வேண்டும். சில பள்ளி மாணவர்கள் அதையெல்லாம் பாடினார். நான்
இருக்கின்ற அந்த PS கல்வி குழுமத்திலே ஒரகடம் என்கின்ற இடத்திலே ஒரு பள்ளி இருக்கின்றது. அங்கு நமது முன்னாள் நாகாலாந்து கவர்னர், அவர் இப்பொழுது நம்மிடையே இல்லை, அவர் வந்த பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவன் அந்த பாட்டை பாடினான். பாடினதும் அவருக்கு அந்த அளவுக்கு கண்ணிலே நீர் வந்தது. அந்த பையனை போய் கட்டி கொண்டார். நான் ரொம்ப நாளாக இந்த பாட்டை கேட்க வேண்டும் என்று இருக்கின்றேன். அந்த சுஜலாம் சுஃபலாம் என்கின்ற சம்ஸ்கிருதம் கலந்த பெங்காலியை, பட் எனக்கு தமிழில் கேட்க வேண்டும், இந்த பையன் என்று பாடியிருக்கின்றான் என்று அவ்வளவு உற்சாகம் கொண்டார் இல கணேசன் அவர்கள். நாம் இந்த நாடகம் மூலமாகவும் அவர்களுடைய வரலாறு வசனங்கள் மூலமாகவும் பெற வேண்டியது அந்த உத்வேகம். ஒவ்வொருவரும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பணியை மிகவே நன்றாக செய்தார்கள். நீங்கள் அனைவரும் இங்கே வந்து இருந்து அதை கேட்டதும் மேல மகிழ்ச்சிக்குரியது. இந்த நாளிலே மீண்டும் நம்மை ரீடெடிகேட் செய்து கொள்வோம், இந்த நாட்டுப்பற்றை வளர்ப்போம், நல்லவர்களாக இருப்போம் என்று இந்த கருத்தாக்கத்துடன் சில நாட்களிலேயே இதை உருவாக்கிய கலை மணி ஸ்ருதி அவர்களையும் திரு சிவபிரசாத் அவர்களையும், இங்கே மேடையிலே இருக்கின்ற எத்தனை பேர் எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது, இதை ஆக்கம் கொடுத்த KP அறிவானந்தம், AS ஜெயராமன், ஜோமன் ஜானி, G ஸ்ரீலேஷ், ரஞ்சித் குமார், M கனிமொழி, லக்ஷ்மி பிரியா as ராணி லக்ஷ்மி பாய், சேது பாண்டி, கவியரசன் சேகர் திருப்பூர் குமரனாக, நமது முன்னே இந்த தொழுத்து வழங்கிய M கணேஷ் அவர்களையும், ஃபெலிக்ஸ் மற்றும் இந்த மியூசிக் வழங்கிய GLV எல்லோருக்கும் அந்த பாராட்டுக்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்பொழுது நம்முடைய 11 கதாபாத்திரங்களையும் சிறப்பு விருந்தினர் கௌரவம் செய்கிறார். இரண்டாவதாக ஃபெலிக்ஸ் கிங்ஸ்லி, மூன்றாவதாக ஜோமோன் ஜானி, நான்காவதாக ஸ்ரீலேஷ், ரஞ்சித் குமார், G கனிமொழி, லக்ஷ்மி பிரியா, நம்முடைய கடவுளிகள் தான் அவர்களுக்கு உற்சாகம், ஸ்ரீநாத், அடுத்தவதாக மதுரை சேதுபதி, கவியரசன் சேகர், அடுத்து இந்நிகழ்விற்கு இசை வழங்கிய GN விஸ்வாஜெய். இந்த அளவு சிறப்பு நடந்திருக்குன்னு இசையும் காரணம். இசை வழங்கிய GN விஸ்வாஜெய். ஒளி ஸ்பெஷல் வழங்கிய குணசேகரன். தீனா. மேக்கப் வழங்கிய புண்ணியக்கோட்டி MR வேல்முருகன். ஆடை வடிவமைப்பாளர் தனசேகரன். இந்த மேடை இவ்வளவு அழகாக அமைத்து கொடுத்த NS சுரேஷ் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் நாகராஜ் மற்றும் தயாளன். மேடை அரங்கேற்றி கொடுத்த NS சுரேஷ், உதவியாளர்கள் நாகராஜ் மற்றும் தயாளன். புகைப்படம் மற்றும் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீஹரி அவர்கள். இவ்வளோ அழகா தொகுத்து வழங்கிய மிஸ்டர் இணையவன் கணேஷ் அவர்களுக்கு
இன்றைய மாலை பொழுது 11 பேருடைய வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கோம். அந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கா, இவ்வளவு கடினப்பட்டு வாழ்ந்திருக்காங்களா, இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்போ தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா, இப்படிப்பட்ட அத்தனை கேள்விகளுக்குமான விடையை நம்ம பார்த்துருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக உங்கள் எல்லாருக்கும், பார்வையாளர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இல்லைங்களா, உங்கள் எல்லாருக்குமே நிறைவான மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்தே மாதரம் பாடல் மற்றும் நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நின்று உடன் பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். वन्दे मातरम् सुजलां सुफलां मलयज शीतलां शस्यश्यामलां मातरम् वन्दे मातरम् शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी कुसुमिता धूमदल शोभिनी सुहासिनी सुमधुर भाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद करले कोटि कोटि भुजय नृत कर करवाले केवल मातुमी अबले बाहुबल धारिणी नमामि तारिणी रिपुदल वारिणी मातरं वन्दे मातरम् तुम्हें वेद्या तुम्हें धर्मा तुम्हें हृदय तुम्हें वर्मा त्वं हि प्राणाः शरीरे बाहुते तुम्हें मा शक्ति हृदये तुम्हें मा भक्ति तुम्हारे प्रतिमा गढ़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमल दल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमलां अमलां अतुलां सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल बंग विंध्य हिमाचल